நம்மளோட மனசு ரொம்ப சென்சிட்டிவ். அது ஹர்ட் ஆச்சுன்னா ரொம்ப துடிக்கும். இல்லடா, கல்லு போடும்போது நான் எதுவுமே நினைச்சுக்கலையே. என்னது? சாரிடா மச்சான். எவ்வளோ ஹாப்பி ஆயிட்டு தெரியுமா? கல்லு விழுதோ இல்லையோ எதையா நினைச்சு தொலைக்க வேண்டியதானே. சரி விடு, அடுத்த தடவை முன்னாடியே ஏதாவது நினைச்சு வச்சுக்கோ. கல்லு விழும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். சூப்பர் ஐடியாவே இருக்கு இது. நெக்ஸ்ட். The great running race champion குட்டி மேல பீர் ஊத்திடுச்சு. ஃபீல் பண்றதுக்கு இங்க யாரும் இல்லையா? ஏய், நீ ஃபீல் பண்றியா? நீடா குடிக்க வேண்டிய பியர்ல குளிப்பாட்டிட்டே நான் ஃபீல் பண்றேன். நக்க கூட முடியலன்னு இதோ இவ ஃபீல் பண்றா. இவ ஃபீல் பண்ணா காலேஜே ஃபீல் பண்ற மாதிரி. அது எப்படி? கல்லு கரெக்டா கப்ல விழுந்தா லவ் சக்சஸா? ரன்னிங்ல வேணா நீ ஜெயிக்கலாம், லவ்ல ஜெயிக்க முடியாது. நீ எப்பவும் ஒன் சைட் லவ் குட்டி தான், புரியுதா? என்ன சார் ரொம்ப சைலண்டா இருக்காரு? பேசுங்க குட்டி சார். நீங்க சைலண்டா இருந்தா நல்லாவே இல்ல. ஏதாவது பேசுங்க. கம் ஆன், கம் ஆன் பாய். இல்லை பாஸ், நான் உன்னை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்ன பாஸ் அப்படிலாம் சொல்லாமா? நீங்க டிஸ்டர்ப் பண்ணலன்னா நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவேன். கம் ஆன், கம் ஆன், சே சம்திங். பாஸ், கீதா உனக்கு எத்தனை தடவை ஐ லவ் யூ சொல்லியிருக்கா? ஒரே ஒரு தடவை தான். எனக்கு 1000 தடவை ஐ ஹேட் யூ சொல்லியிருக்கா. 1 பெருசா 1000 பெருசா? பாஸ், கீதாவை நீ ஒரு தடவை தான் ஃபீல் பண்ண வச்சிருக்கேன், நான் 1000 தடவை ஃபீல் பண்ண வச்சிருக்கேன். அப்படின்னா உன் மேலே இருக்கிற ஃபீலிங்கை விட என் மேலே இருக்கிற ஃபீலிங் தான் ஸ்ட்ராங், புரியுதா? இந்த மாதிரி ஒரு பாட்டி என் லைஃப்ல பார்த்ததே இல்லை மச்சான். டீசெண்டா ஒரே ஒரு கிளாஸ் எடு. அது ஓகேடா. நைஸ் டு மீட் யூ சார். ஹலோ ஹலோ சார். டேய், உங்க அப்பா நல்ல மூட்ல இருக்க மாதிரி தெரியுது. போய் கீதா மேட்டரை சொல்லி கிரீன் சிக்னல் வாங்கு. ஏன்னா அந்த குட்டி எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே தெரியலடா. டிலே பண்ணாத போ. வாங்க வாங்க வணக்கம். வாங்க 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 வாங்க. என்ன இருக்கு வாங்குறதுக்கு? டேய், உங்களுக்கு வாங்க தானப்பா தெரியும். என்ன உணவு அமைச்சர் ஆன உடனே தொப்பையெல்லாம் போட்ட? ஐயோ, எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம். கடவுள் தானே. எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்கியாமா? யா, ஐம் ஃபைன். பார்ட்டி எல்லாம் ரொம்ப கிராண்டா அரேஞ்ச் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது. சொந்த காசுல செய்யறதுப்பா. மணி, இங்க வா. போய் சாரை கூட்டு போய் அந்த டேபிள்ல உட்கார வை. ஓகே சார். நல்லா கவனிப்பா. போ போ போமா. போடா. கீதா, ரெண்டு ஹை கோர்ட் இருக்கிற மாதிரி 2 ஜனாதிபதி இருக்க கூடாதான்னு கேக்குறான். டாடி. சொல்லு அர்ஜுன். மை ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் அங்கிள். ஹலோ அங்கிள். ஹலோ. And this is Geeta. She's my... நீயும் கீதாவும் மனசார விரும்புறீங்க, கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கீங்க. இதை சொல்றதுக்கு ஏன் அர்ஜுன் வெக்கப்படுற? கீப் இட் அப். டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த பார்ட்டிக்கு வந்ததுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சந்தோஷமான நேரத்தில் இன்னொரு சந்தோஷமான விஷயத்தை சொல்ல போறேன். என்னுடைய மகன் அர்ஜுன்
ரொம்ப சீக்கிரத்தில் கல்யாண மாப்பிள்ளை ஆக போகிறோம். பொண்ணு வேற யாரும் இல்லை, என்னுடைய பால்ய சிநேகிதன் அமைச்சருடைய பொண்ணு மிஸ் மாலினி. என்னடி இது